தமிழ்நாட்டு முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவங்கள பற்றி அவங்களுடைய அம்மா ஷோபா சந்திரசேகர் சில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம நேர்களுக்கு சொல்லலான்னு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோபா மேடம் வந்துட்டு சென்னை எக்மோரில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தாங்களாம். அதே ஹாஸ்பிட்டலில் தான் நம்மளுடைய தளபதியும் பிறந்திருக்காரு. இதில் ரெண்டு பேருக்கும் ஒரு ரொம்ப பொருத்தமான விஷயம், இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, சில ஒரு பொருத்தமான விஷயங்கள் என்னென்னா, கடக லக்னம் தான் வந்துட்டு நம்ம சிஎம் உடைய லக்னம். அதே லக்னம் தான் ஷோபா அம்மாவுக்கும் இருந்திருக்கு. ஒரு தொலைக்காட்சியில் வந்துட்டு ஷோபா மேடம் கிட்ட கேட்டாங்க, சின்ன வயசுல இருந்து விஜய் எப்படி, அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி, அவரோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி, ரொம்ப ஏன்னா ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கார், யார்கிட்டையும் பேச மாட்டார், அந்த ஸ்மைல் கூட ரொம்ப வாயை திறந்து ரொம்ப இதாக சிரிக்காமல் ரொம்ப மைனூட்டாக சின்ன ஸ்மைலோட தானே இருக்கார், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, விஜய் வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுக்கு வரைக்கும் ரொம்ப நாட்டியாக தான் இருந்தார். குழந்த பிறந்ததுலேருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் ரொம்ப நாட்டி, வீட்டில் வந்து ரொம்ப சுட்டியாக தான் இருந்திருந்தார். அவருடைய தங்கை இறந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப அமைதியாக சாந்தமாயிட்டார். ஏன்னா அவருடைய தங்கைக்கும் அவருக்கும் வந்துட்டு அவங்க தங்கை இறங்கும் போது 3.5 வயசு இருக்குங்க. அவங்க தங்கச்சி இறக்கும்போது 3.5 வயசு. அதனுடைய பாதிப்புனால ரொம்ப அமைதியான ஒரு பையனாக மாறிட்டார். ரொம்ப அமைதி, சாந்தம், பொறுமை, எல்லாத்துக்கும் தனிமையை தான் ரொம்ப விஜய் விரும்புவார் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இப்படி தானா அவர், இல்லை நீங்கள் ஃபேமிலி எங்கேனாவது அவுட்டோர் எங்கன்னா போகும்போது, இல்லாட்டி ஃபேமிலி ட்ரிப் எங்கன்னா போகும்போது கூட உங்களோட ஜாலியாக பேசி விளையாடுவாரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை எங்களெல்லாம் ஷாப்பிங் அனுப்பிடுவார், இல்லை எங்கெங்கன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப அமைதியாக ரூமில் தனிமையில் தான் இருப்பார், ரொம்ப டீப் திங்கிங்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு தன்னோட அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், ஒரு மிலிட்ரி ஆர்மி மேன் மாதிரி தான் இருப்பாங்களாம், ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அதனால் அப்பா கிட்ட ஒரு ஸ்டெப்பு வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸில், அப்பா மேலே பாசம் இருக்கும், பட் இருந்தாலும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸோடு தான் இருப்பாங்களாம் விஜய். இவர் வந்துட்டு ஆக்சுவலாக அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு என்ன ஆசைன்னா, விஜய் வந்து ஒரு டாக்டராக வரணும். ஏன்னா தன்னோட குழந்தை, பெண் குழந்தை வந்துட்டு 3.5 வயசில் இறந்துட்டாங்க இல்லையா உடல்நலக் குறைவால். அதனால் தன்னோட பையன் வளர்ந்து டாக்டராக தான் வரணுன்ட்டு அப்பா அம்மா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விஜய் வந்துட்டு +2 முடிச்சதுக்கப்புறம், இல்லை நான் நடிக்க போகிறேன், நான் வந்து ஏதாவது படத்தில் கண்டிப்பாக நடிச்சு தான் ஆகணும், என்னை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நான் வேறு யார்கிட்டயாவது போய் நான் சான்ஸ் கேட்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாராம். இது எப்போ நடந்ததுன்னா, +2 முடிஞ்சிட்டு காலேஜ் போயிருக்கார், லயோலா காலேஜ், விஸ்காம் ஸ்டூடெண்ட், நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. போனாங்களா, அப்பா சொன்னாங்களா, சரி உனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, ஏதாவது ஒரு சீன் நடிச்சு காமி அப்படின்ட்டு அப்பா கேட்டாங்க. இவர் உடனே என்ன பண்ணாங்களா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் விஜய் வந்துட்டு அண்ணாமலை படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஒரு சீனை வந்துட்டு நடித்து காட்டி அந்த படத்தில் வர டயலாக அவங்க அப்பா கிட்ட பேசி காமிச்சிருக்காரு. அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு ஸ்டன் ஆகிட்டாங்களாம். பரவாயில்ல, இவனுக்குள்ளேயும் ஒரு நடிகன் இருக்காங்க, இவனுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா வந்துட்டு முதல்ல தன்னோட மகனை வச்சு 1992 நாளைய தீர்ப்பு என்ற ஒரு படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் முதல் படம். அரும்பு மீசை, குறும்பு பார்வை, இளமையான தோற்றத்தோட இவர் அறிமுகமாகிறார் கதாநாயகன். ஆனால் வந்தோடனே பார்த்திங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, ரசிகர்களும் சரி அவர் உடனே அக்செப்ட் பண்ணிக்கல. சின்ன பையனாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு ஹீரோக்கான தோற்றம் இவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிஜெக்ஷன் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க அப்பா யோசிக்கிறாரு, சரி நம்ம பையனை நெக்ஸ்ட் லெவல் கொண்டுட்டு வரணும், எப்படியாவது ஒரு சூப்பர் ஹீரோவாக கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்களா, அடுத்த படம் செந்தூர பாண்டின்ற ஒரு படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த செந்தூர பாண்டி படத்தில் வந்து நம்ம விஜயகாந்த் ஹீரோவாக நடிச்சிருப்பார், அவருக்கு தம்பியாக விஜய் நடிச்சிருப்பார். இது எதுக்கு அவங்க சொன்னாங்கன்னா, விஜயகாந்துக்கும் எஸ்ஏசி சாருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்துதான். எஸ்ஏசி சாருக்கும் விஜய்க்கும் ஒரு பொருத்தம் இருக்குது. என்னென்னா, அவருக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும், எந்த புது கார் வந்தாலும் அதை ட்ரைவ் பண்ணி பார்க்கறதுல உடனே வாங்குறது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதே பழக்கம் தான் வந்துட்டு விஜய்க்கும் இருக்குது. விஜய்க்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும், கார் ட்ரைவ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இப்போ ரீசெண்ட் டைமில் கூட நம்ம முதல்வர் ஆனாலுமே அவர் கார்லாம் ஓட்டுறாரோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இவர் ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டாங்க, டிரைவர் தான் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி. நான் எங்கே போனாலும் நான் கார் ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் இப்போ இன்னமும் அந்த பழக்கத்தை, அந்த விளையாட்டு பழக்கத்தை விடாமல் இருக்கார். விளையாட்டுலாம் ஞாபகம் வருது, செஸ் போர்ட்லாம் நல்லா விளையாடுவாருங்களா. அவரோட அப்பா கூட சேர்ந்து சின்ன வயசில் செஸ் போர்ட்லாம் நல்லா இப்போ ரீசெண்டாக கூட பார்க்க வரும்போது அவர் கூட சேர்ந்து செஸ் போர்டு விளையாண்டதை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ இன்னொரு பக்கம் விளையாட்டுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கார் ரேஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்விம்மிங் ரொம்ப நல்லா பண்ணுவார், ஹார்ஸ் டிரைவிங் இன்னும் சூப்பராக பண்ணுவாங்கன்னா நம்ம தளபதி விஜய். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவர் சாப்பிட்றதுல வந்துட்டு எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்க மாட்டாராம், எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவாராம். எனக்கு இதுதான் எனக்கு இதான் வேணும், இதை வச்சு தான் சாப்பிடுவேன், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண மாட்டாராம், எது கொடுத்தா சாப்பிட்டு போயிடுவாராம். இன்னொரு விஷயம், ஏன் இவர் ரொம்ப அமைதியாக இருக்கார்,
யார்கிட்டையும் கலகலன்னு பேச மாட்டாரு, சிரிக்க மாட்றாருன்னா, எங்ககிட்ட கூட அவர் அப்படி தான் இருப்பாரு. ரொம்ப அமைதி, ரொம்ப அமைதியா இருப்பாரு. டிசிப்ளின் விஜய்க்கு வந்துட்டு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அவங்க அப்பா சொல்லிக் குடுத்தாரு. இது எல்லாமே எங்ககிட்டேருந்து வந்த பழக்கம் தான். நாங்க வந்து காலையில எந்திரிச்சுருவோம். கரெக்ட்டா நைட்டு வந்துட்டு 8 மணி நேரம் கண்டிப்பா கம்பல்சரி தூங்கணும். தூக்கம் வருதோ இல்லையோ, அந்த டைமுக்கு போய் படுத்துறணும், தூங்கி 8 மணி நேரம் தூக்கம் இருந்தா தான் ஒரு மனுஷன் வந்து நல்லா ஆரோக்கியமா இருப்பான். அப்படின்னு அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து அவருக்கு பழக்கப்படுத்திருக்காங்க. அதே மாரி ரெகுலரா எக்சர்சைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், வார்ம் அப் பண்ணணும். இது எல்லாமே அவங்க அப்பா சொல்லிக் குடுத்த பழக்கம். அதே தான் இப்போ வரைக்கும் விஜய் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. செல்லமா கூப்பிடுவேன். அதாவது ஜோசப் வந்து ஜோன்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது. அட்வைஸ் பண்ணாலே யாருக்குமே விஜய் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. அவருக்கு யாருன்னா அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது அப்படின்னாங்க. இன்னொரு விஷயம் யார்கிட்டயும் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டாங்க. வீண் பேச்சு பேச மாட்டாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு கலாட்டா பண்ணிட்டு அரட்டை அடிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பழக்கமே சின்ன வயசுல யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது கூட இந்த பழக்கம் கிடையாது. கரெக்டாக ஒரு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க விஜய்க்கு. அந்த டீமோட வெளியில் அவுட்டிங் போனால் கூட சரியா அவங்க மற்றவங்க பேசி கலாட்டா பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்களே, இவர் உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டு ரசிச்சுட்டு தான் இருப்பார். இவர் வந்துட்டு அவங்கள கிண்டல் பண்ணி பேசுகிறதோ விளையாடுறதோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு இப்படி பலதரப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் வந்துட்டு ஷோபா அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அரசியல் வருவதற்கான இந்த ஆர்வம் எப்போ அவருக்கு வந்தது அப்படின்னு கேட்டப்ப, இந்த ஆர்வம் கூட அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் வந்தது. அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆசை, விஜய் வந்து அரசியலில் வந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு அவங்க அப்பா நினச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இவரும் 2023 நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறேன், தீவிரமாக நான் அரசியலில் இறங்க போகிறேன்னு வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னாருங்களாம். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா, தம்பி இது வந்துட்டு சினிமா கிடையாது, சினிமாவில் நீ கேமரா முன்னாடி நீ ஆக்ஷன் ரெடி ஆக்ஷன் சொல்லி நீ என்ன வேணாலும் பேசலாம், பண்ணலாம், ஃபைட் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம், டயலாக் பேசலாம், எல்லாமே பண்ணலாம். இது வந்து அரசியல்ன்றது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், மக்களுடைய நல்லது கெட்டலாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்களாம். நீ பார்த்து ஒரு வாட்டிக்கு 1000 முறை யோசித்து இறங்குப்பா அரசியல்ன்ட்டு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ இவர் சொன்னாராம், நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், அரசியலுக்கு வரதான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் நம்ம தளபதி விஜய். நீ அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ரொம்ப இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, ஆனால் நீ ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வரும், எதிர்ப்புகள்லாம் வரணும், இதெல்லாம் நீ சமாளிக்க கற்றுக்கணும், உன்னால் முடியுமா, திரும்ப யோசிச்சு பாரு, உன்னால் முடியுமா, அரசியலுக்கு தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு அவங்க அம்மா மறுபடியும் கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னாரா, என்னை இந்த அளவுக்கு உயர்த்தின என்னோட ரசிகர்களுக்கு, என்னை நடிகனாக அக்செப்ட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு டாப் ஹீரோவாக இருக்க என்னுடைய ரசிகர்களுக்கு நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை வந்துட்டு நான் அரசியல் மூலயமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் கொஞ்சம் கூட பின் வாங்கவே இல்லைங்கண்ணா. அரசியலில் வந்தப்போ அவங்க அம்மாவுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி இன்னமும் ஒரு விதமான பயம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு அரசியல்ன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய சேலஞ்சுங்கள் நிறைஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருன்றது தான் எல்லாருடைய பயமாகவும் இருந்தது. இன்னொரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் அவங்க இது ஒன் பை ஒன்னாக சொல்லிவிட்டேன். முதல்ல வந்துட்டு விஜய் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாருன்னு கேட்டோம். எனக்கு சாரீ வாங்கி கொடுத்தான். அதை கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்டேன்னா, அம்மா உங்களுக்கு நான் சாரீ வாங்கணும், அது என்ன மெஷர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, டேய் சாரின்றது நீ நார்மலாக எடுக்க போகிறதானே, இது இருக்கிற மெஷர்மெண்ட்லாம் கேட்குறேன், என்ன அளவு அது மாதிரிலாம் கேட்குற அப்படின்னு சிரிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு 2500 ஒரு சாரீ வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பர்த்டேக்கும் தன்னுடைய அம்மாவுக்கு ஒவ்வொரு சின்ன கிஃப்ட் கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக இவங்களும் வந்துட்டு நம்ம தளபதி விஜயை வந்துட்டு அப்பா அம்மாவும் நேரில் போயிட்டு வாழ்த்திருக்காங்க தன்னோட மகனை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, விஜய்க்கு வந்துட்டு டெய்லி இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ப்ரேயர் பண்ணுற பழக்கம் இருக்குது. இந்த ப்ரேயர் பண்ணுற பழக்கம் வந்துட்டு என்னோடய மாமியார் மூலயமா வந்தது. அவங்க வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படிப்பாங்க, மதக்கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க, திருப்பி நைட்டு படுக்கும் போதும் ப்ரேயர் பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு தான் படுக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அதனால் விஜய்க்கு வந்துட்டு இது தவறாமல் ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் கூட பார்த்துக்கலாம், அவங்க வீட்டுக்கு வாசலில் வந்து ஒரு பக்கம் விநாயகர் படம் இருக்கும், இன்னொரு பக்கம் மாதா படம் இருக்கும். விஜய்க்கு வந்து மாதானா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மற்ற கடவுள்களையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கடவுள் தான் எனக்கு பிடிக்கும், அந்த கடவுள் தான் பிடிக்கும்னு கிடையாது, எனக்கு எல்லா கடவுளுமே பிடிக்கும், கடவுள் பக்தி கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா காட்டி சொல்லியிருந்தாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு, எதையுமே வந்துட்டு போய் கற்றுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு தூரம் இருந்து பார்த்தாலே வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை மைண்ட்குள்ளே ஏற்றி அதை அவுட்புட் கொண்டு வரல ரொம்ப இருக்காங்க. ஏன்னா அவருக்கு டான்ஸ் தெரியாது, ஃபைட்டு தெரியாது. அந்த ஸ்பாட்டில் கேமரா முன்னாடி போனோடனே அங்கே டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுத்தா போய் டான்ஸ் ஆடி அவங்க கொடுக்குற ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே கவனிப்பாராம். போய் கேமரா முடி ரெடி டேக் அப்படின்னோடனே போய்ட்டு டான்ஸ் ஆடிடுவான். அதே மாதிரி தான் ஃபைட்டுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது, போய் கற்றுக்கிட்டதெல்லாம் கிடையாது. ஃபைட் மாஸ்டர் வந்து இந்த மூமெண்ட் அப்படின்னு சொன்னோடனே ரெடி டேக் ஆக்ஷன் சொன்னோடனே போய்ட்டு அந்த ஃபைட்ஸ்னால் அவ்வளோ அழகாக
அழகாக பண்ணி ஒரு சூப்பர் டூப்பர் கொடுத்துருவாரு அந்த படத்தில். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கேட்கும்போது ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இவரோட ஆட்சி யாரை பின்பற்றி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஆட்சி வந்துட்டு காமராஜரை பின்பற்றி தான் நடக்கும். தமிழ்நாட்டோட வரலாறே அவரை மாற்ற போகிறாரு. அந்த மாதிரி தான் அவர் நடக்கக்கூடிய ஆட்சியும் அப்படி தான் இருக்கும். காமராஜர் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை விஜயும் கொண்டு வருவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்க. ஸோ கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. விஜய்